சக்தி திருமகன் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கிஸ் அப்படிங்கிற படம் 2 படமும் வந்து தமிழ் சினிமாவில் இப்போ வந்து இந்த வாரம் வந்து ரிலீஸ் ஆச்சு. 2 படமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொதுவாக சொல்ல போகிறோம். அதாவது சக்தி திருமகன் அப்படிங்கிற படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா. அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற அரசியல் இருக்காங்களா அவங்க சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி நார்த் இந்தியாவில் என்ன அரசியல் பண்ணப்படுது, ஒரு அரசியல்வாதியாக இருக்கவங்க வந்து என்ன மாதிரி அரசியல் பண்ணுறாங்க, அதை தாண்டி எப்படி சொல்ற அரசியலுக்குள்ளேயே இல்லாமல் வெறும் பண ரீதியான விஷயங்களை வச்சுக்கிட்டு, அஜெண்டா ரீதியான விஷயங்களை வச்சுக்கிட்டு எப்படி வந்து ஒரு ஆட்சியவே கண்ட்ரோல் வச்சுருக்காங்க, ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிற சிஸ்டத்தையே கண்ட்ரோல் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு படமாக தான் வந்திருக்காரு. செக்ரட்டரியேட்டில், அதாவது தலைமை செயலக சம்மந்தப்பட்ட இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜெண்டாக இருக்கிற விஜய் ஆண்டனி அவர்கள் எப்படி இந்த சிஸ்டம் இருக்குல்ல, இந்த கவர்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த சிஸ்டம்ஸை வச்சு எப்படி சம்பாதிக்கிறாரு, அவர் என்ன மாதிரியான அஜெண்டாவுக்குள்ளே வந்து இந்த கவர்மெண்ட்டை மாற்றணும்னு நினைக்கிறாரு, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணிக்கிறாங்க. நம்மளுடைய சக்தி திருமகன் அப்படிங்கிற படம் எனக்கு வந்து இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த பல ஊடகங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து விமர்சகர்கள்லாம் அந்த படத்தை வந்து நான் பெருசாக சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ப்ளஸ் வந்து குறிப்பாக இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கிற எதிர்கட்சியாக இருக்கிற இவங்க எல்லாத்துடைய தப்புகளையுமே அழுத்தி சொல்லியிருக்கிறாங்க. பெரியாரிசம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்குது. பெரியார் வந்து என்ன அரசியலை பண்ணார் அப்படிங்கிறது இந்த படத்துக்குள்ளே ரொம்ப அழுத்தமாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அரசியல் சாராமல் பெரியார் எப்படி வேலை செஞ்சார், அந்த கான்செப்டுக்குள்ளே இப்போ இருக்கிற கட்சிகள் ஏன் இல்லை அப்படிங்கிறதையும் கேள்வியாக வச்சுருக்காங்க. அதனால தான் இங்கே இருக்க சப்போர்ட் பண்ணலை. அதாவது இங்கே இருக்கிற திராவிட சித்தாந்தம் சார்ந்த கட்சிகள் பெரியார் வந்து சொல்லப்பட்ட கருத்துக்கும் அவங்க வந்து நடந்துட்டு இருக்க கருத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத இந்த சக்தி திருமகன் அப்படிங்கிற படம் வந்து சொல்லியிருக்குது. கொஞ்சம் சில இடங்களில் லென்த்தியாக வந்து சொல்லியிருக்கு. அப்படிங்கிறனால கொஞ்சம் சில இடங்களில் கொஞ்சம் தொய்வாக இருந்தால் கூட விஜய் ஆண்டனியை தன்னுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வச்சு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு முறை இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. கிஸ் அப்படிங்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் இருக்குங்க. அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கை வந்து கையில் பிடிச்சதுக்கப்புறம் புக்கை வந்து கையில் எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஃபேண்டசி மூவின்னு வைங்களேன். அதுக்கப்புறமேட்டு லவ்வர்ஸ் வந்து கிஸ் பண்ண போனாங்கன்னா அந்த லவ்வர்ஸுடைய அந்த ஹிஸ்ட்ரி வந்து தெரியும். எப்படி விவேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் இருக்குல்ல, விசில் அப்படிங்கிற படத்தில் பொண்ணுங்களோட மனசுக்குள்ளே இருக்கலாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி லவ்வர்ஸ் கிஸ் பண்ண போகும்போது அப்போது கவின் வந்து பார்க்குறாப்புல அவருக்கு வந்து அவங்களுடைய அந்த லவ்வில் என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த ஃபியூச்சர் வந்து அவருக்கு தெரியும். ஸோ அப்போ அவருடைய லவ்வர் வந்து கிஸ் பண்ணும்போது அவங்களுடைய லவ்வில் என்ன மாதிரியான பின்னடி வரும் அப்படிங்கிற விஷயமும் அவருக்கு தெரியுது. இதை வச்சு ஒரு கான்செப்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக படம் வந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ரொம்ப என்ஜாயபுளாக பார்க்க வேண்டிய படத்தை ரொம்ப நம்ம சிரமப்பட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக வந்து மாறி போச்சு. இந்த 2 படங்களை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது சக்தி திருமகன் பார்க்கலாமா இல்லை வந்து நீங்கள் கிஸ் திரைப்படத்தை பார்க்கலாமான்னு பார்த்தீங்கன்னா 2 படமுமே வந்து ஒரு முறை பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் கிஸ் படத்தை விட சக்தி திருமகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லாவே எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்து எனக்கு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வருகின்ற படங்களில் கரெக்டான ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா, கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணி கொஞ்சம் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய ஆர்டிஸ்ட் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து அவங்கள வச்சு ஒழுங்காக வேலை வாங்கப்பட்ட படமாக சக்தி திருமகன் படத்தை தான் நான் பார்க்குறேன். கிஸ் அப்படிங்கிற படம் வந்து நம்மளுடைய கவினுடைய அந்த ஆக்டிங் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக பல இடங்களில் வந்து தெரியுது. ஹீரோயின்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, நிறைய முயற்சி பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் எதுவுமே வந்து அந்த எமோஷன் எதுவுமே கனெக்ட் ஆகலை. அந்த லவ் அப்படிங்கிற எமோஷன் ஒழுங்காக கனெக்ட் ஆகலை, சென்டிமெண்ட் அப்படிங்கிற எமோஷன் வந்து ஒழுங்காக கனெக்ட் ஆகலை. இது மாதிரி எதுவுமே முழுமையாக கரெக்ட் பண்ணாமல் ஒரு படமாக அது இருந்தது தான் வந்து ரொம்ப கொஞ்சம் தொய்வடைய வச்சிருக்கே தவிர மற்றபடி ஒரு முறை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். செகண்ட் டைம் பார்க்கறது வந்து ரொம்ப அரிதான விஷயமாக கிஸ் திரைப்படத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் சக்தி திருமகன் திரைப்படத்தை நானும் இன்னொரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அந்த படத்துக்குள்ளே வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் அரசியலை இவ்வளோ டீப்பாக வந்து பார்த்துருக்காங்க. இதில் வில்லனாக நடிச்சிருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காதல் ஓவியம் அப்படின்னு வந்து இளையராஜா சாரோடைய மியூசிக்கில் வந்து ஒரு படம், பாரதிராஜா சாரோடைய படம் நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்து ஹீரோ இருக்கார்ல, இந்த சுருட்டு முடியல வச்சிருப்பாரு, அவர் வந்து வில்லனாக நடிச்சிருக்காப்புல, தார்மா நடிச்சிருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு அந்த சித்தார்த் அபிமன்யு அப்படிங்கிற கேரக்டர் வந்து தனியார் ரோலில் வந்த பிறகு இந்த படம் தான் ரொம்ப அற்புதமாக வந்து இவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல. அந்த கேரக்டருக்குனே வந்து டெய்லர் மேடுன்னு சொல்லுவாங்க, அந்த கேரக்டருக்குனே வந்து அளவெடுத்து தச்ச மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்கிறாப்புல. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழுத்தமாக வந்து பேசப்படும். இங்கே சக காலத்துக்குள்ளே இருக்கிற, அதாவது நார்த் இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகள், சவுத் இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகள், நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்துகின்ற பல லுக்கை வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை உங்களுக்கு தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது இந்த சிஸ்டமை கரப்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்க ஒருத்தன் இந்த நாட்டுக்கே வந்து ஒரு ஜனாதிபதி ஆகணும்னு சொல்லி முயற்சி பண்ணான்னா, அதாவது இந்த நாட்டு மக்கள்லாம் இந்த ஏழைகள் அப்படின்னு இந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, இந்த ஏழைகளாக இருக்கிறது இந்த நாட்டுடைய சாபக்கேடு அப்படின்னு நினைக்கிறேன் ஒருத்தர் இருக்காங்கல்ல. சாபக்கேடுனா ஏழைகள்லாம் வாழவே தகுதி இல்லைன்னு நினைக்கிற ஒருத்தன் இந்த நாட்டுடைய குடியரசுத் தலைவர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டான்னா அதை ஒரு சாமானிய மக்களுக்குள்ளேருந்து வந்த ஒருத்தன் வந்து தடுக்கிறான் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. அருவி படத்துடைய இயக்குனர் தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு சக்தி திருமகனை.
தாராளமாக நீங்கள் ஒரு முறை பாருங்கள். இந்த படம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். கோடியில் ஒருவன் அப்படின்னு வந்து விஜய் ஆண்டனி ஒரு படம் பண்ணியிருப்பாரு. அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த படமும் பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கவின் அவர்கள் வந்து இந்த பக்கம் கிஸ் திரைப்படத்தை பற்றி நீங்கள் எடுத்துக்கணும்னா, கவின் அவர்கள் ஸ்டார் படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இம்பாக்ட் இருக்குமோ அதே இம்பாக்ட் தான் கிஸ் திரைப்படத்தை பார்த்தாலும் உங்களுக்கு இருக்கும். ஸோ கவினுக்கு நல்ல நடிப்பு திறமையெல்லாம் இருக்குது. பட் ஏதோ ஒரு ஆட்டிடியூட் வந்து அவர்கிட்ட வந்து மிஸ் ஆகுது. அவர் கதை சரியாக செலக்ட் பண்ணுறது இல்லையா, இல்லை அங்கே எடுக்கப்பட்ட கதைக்குள்ளே அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா, இப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. ஒரே மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து வர மாதிரி தோணுது. ஸோ அதையெல்லாம் மாடிஃபை பண்ணிட்டு கவின் அவர்கள் வேலை செஞ்சார்னா கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்த வந்து அவர் மறுபடியும் பிடிக்க முடியும். டாடா படம் பார்க்கும்போது அந்த கவினுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சட்டிலாக ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு சட்டிலான பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் பார்க்க முடியல. கிஸ் திரைப்படத்துலையும் பார்க்க முடியல, ஸ்டார் திரைப்படத்துலையும் பார்க்க முடியல. அப்படிங்கிறது தான் அவருடைய கொஞ்சம் தொய்வுக்கு உண்டான காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட்ல இருந்து இன்னும் நிறைய பேசுவோம். தமிழ்நாடு வழக்கு தமிழ் சினிமா.